வணக்கம். எதிரில் எதிரிங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? சாரு, என் கல்யாணம் என்னை கேட்டு என் விருப்பம் போல நடக்கணும். நீ தன்னிச்சையாக எடுக்கிற முடிவால் உன் மாமா அத்தைக்கு வேதனை, அந்த பொண்ணு கீர்த்திக்கு தலைக்குனிவு. நீ பேசுறியா இல்லை நான் பேசட்டுமா சாரு? சரி, இன்னைக்கு பேசுகிறதை இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு நான் சொல்லவா? சொல்லுடி. அவன் களைப்பாக இருக்கான், தூங்கட்டும். நிதானமாக பேசி முடிவு பண்ணலாம். அம்மா, நான் களைப்பாக இல்லை. கல்யாண பேச்சு இன்னைக்கு வேண்டான்னு சொல்கிறியா? இல்லை, சாரு குடும்பத்து பொண்ணு வேண்டான்னு சொல்கிறேன். சாரி ஹரி, உங்களை புண்படுத்தணும்னு இதை நான் சொல்லலை. ஹரி முகம் இன்னும் வெளிரி போனது. சாரு, போகலாம் என்றான் கோபமாக. இருங்க, நான் பேசிட்டு வரேன். இதுக்கு மேல் என்னடி பேச போகிறேன்? சங்கர் என்ன செருப்பால் அடிக்காத குறை தான். நீ தாராளமாக உட்காந்து பேசு, இங்கேயே இரு. என் குடும்பம் அவமானப்பட வேண்டாம். அவன் வெளியேற, மாப்பிள்ளை நில்லுங்க. என்னங்க, அவரை தடுத்து நிறுத்துங்க. என்னடா சங்கர் இந்த மாதிரி பேசிட்ட? வெளியே வந்த ஹரி ஒரு நிமிஷம் நின்று சுதாரித்த பின், சங்கர் ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை போகுது, அது நமக்கு தெரியாது. எக்கு தப்பாக சம்பந்தம் பேச வந்துட்டோம். யார் மேலும் தப்பில்லை, போகலாம். சித்ராவும் சாருவும் ஓடி வந்தார்கள். இருங்க, டிஃபனை சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை சம்மந்தி, நாங்கள் 3 பேரும் புறப்படுறோம். சாரு ஹரி அப்புறமா வரட்டும். நானும் வரேம்மா. சாரு, நீ வரியா? இல்லைங்க, நான் அப்புறமா வரேன். சரி, உன் விருப்பம். இப்போ கூட நீ இங்கே தான் இருப்பியா? சங்கர் பெரியவங்க கூட ஃப்ரீயாக பேசட்டுமே, அதுக்கும் விடமாட்டியா? மாப்பிள்ளை, சாரு இங்கேயே இருக்கட்டும். அதானே அத்தை நடக்குது. தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு கோபமாக வெளியேறினான் ஹரி. சாரு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. தன் வீட்டுக்குள் நுழைந்த ஹரி அப்படியே உட்கார்ந்து விட்டான். நான் எங்களுக்கு தோசை ஊத்துறேன், நீ வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. நாங்கள் 3 பேரும் காப்பி கூட குடிக்கலை. எங்களை இழுத்துட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாம் தயார் செஞ்சு வச்சுருக்காங்க. அம்மா, சாப்பாடு தான் முக்கியமா? நீ அங்கே போனால் ஒரு மாப்பிள்ளைன்னு கூட கௌரவம் பார்க்காம சமயக்கட்டுக்கே போய் அசிங்கமாக வாய் நிறைய அழைச்சிக்கிற. உனக்கு என்ன மரியாதை அந்த வீட்டில் இருக்கும்? சரி விடு, அவசரமாக எங்களை ஏன் கூட்டிகிட்டு வந்த? அப்பா பேச. அதான் சொன்னேனே, சங்கருக்கு ஆஃபீஸில் பிரச்சனைன்னு. அவங்கள விட்டு கொடுக்காம நீ மழுப்பாத ஹரி. எங்களுக்கும் புத்தி மழுங்கி போகலை. சங்கருக்கு முன் அறிவிப்பு தராமல் சாரு பேச்சை கேட்டு அவங்க கல்யாணம் பேச முடிவு பண்ணியாச்சு. சங்கரோட அப்பா முகமே சரியில்லை. சங்கர் வந்து விவரம் சொன்னதும் அப்பாவை எதுக்கு உள்ளே கூப்பிட்டான்? இந்த கல்யாணத்தை சங்கர் விரும்பலை. கீர்த்தி முகம் நிறம் இழந்தது. அப்படியெல்லாம் இல்லைப்பா. இதை பாரு ஹரி, நான் உன்னை புண்படுத்தணும்னு பேசலை. சாருவுக்கு எங்ககிட்ட மட்டு மரியாதையே இல்லை. நாய் மாதிரி தான் எங்களை வச்சிருக்கா. தன் பிறந்த வீட்டையும் தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கா. அப்பா சொல்ல அதைத்தாங்க நான் சொன்னேன். கீர்த்தி மனசில் சங்கர் மேலே ஆசையை சாரு வளர்த்தது எதுக்கு? வேறொரு பெண் அண்ணியா வந்தா தன் செல்வாக்கு பிறந்த வீட்டில் சரியுன்னு இவளை அங்கே முடிச்சு போட நினைக்கிறா. அப்படியெல்லாம் இல்லைம்மா. நிறுத்து ஹரி. உனக்கு அவங்களால காரியம் நிறைய ஆகணும். உன் சுயநலம் எங்களுக்கு தெரியாதா? என்னம்மா ஓவராக பேசுகிற? எங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுரு. பணம் இல்லாத பெற்றவங்க பேசினா பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அது பிடிக்காது. இன்னைக்கு சாருவோட அம்மா வீட்டில் நடந்தது அதுதான். சாருவோட அண்ணன் அவளோட அடக்குமுறைக்கு பணிய மாட்டான். சுயநலத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம். ஹரி ஏற்கனவே சங்கரிடம் அசிங்கப்பட்டிருந்தான். இப்போது அப்பா அம்மாவும் அவன் தோலை உரித்து தொங்கவிட ஹரி கணிசமாக ஆடி போயிருந்தான். ஏன் கீர்த்திக்கு என்ன குறைச்சல்? சாரு நம்ம குடும்பத்துக்கு நல்லதைத்தானே செய்கிறா. சரிடா, கல்யாணம் செஞ்சுக்க போகிற சங்கருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா? நான் ஒன்று சொல்லட்டுமா? சாருவோட சுயநல எண்ணம் தெரிஞ்ச காரணமாக தான் கீர்த்தியை சங்கர் தவிர்க்கிறான். ஹரிக்கு பொட்டில் அறைந்தது போல இருந்தது. சங்கரின் மன ஓட்டத்தை அம்மா சரியாக கணித்து விட்டாள். சாரு குடும்பத்து பொண்ணு வேண்டான்னு சொல்கிறான். ஆமாம் என்று சொல்லி சாருவை விட்டுத்தர அவன் விரும்பவில்லை. எந்த பதிலையும் சொல்லாமல் உள்ளே போய்விட்டான். கீர்த்திக்கு குழப்பமாக இருந்தது. சாரு இங்கு வராமல் எதையும் தீர்மானிக்க முடியாது. அண்ணி பிடிவாதக்காரி. தன் பிறந்த வீட்டில் அதிக செல்வாக்குள்ள பெண். அம்மாவை வைத்து எதையும் சாதித்து விடுவாள்.
நினைத்ததை சாதிக்க சாரு எந்த எல்லைக்கும் போவாள் என்பதை கீர்த்தி இங்கேயே பலமுறை பார்த்ததுண்டு. சரி, நமக்கென்ன, எனக்கு சங்கர் வேணும். அவனை வாங்கித்தர சாருவால் மட்டுமே முடியுமென்றால் அது நடக்கட்டுமே. என் விருப்பம் நிறைவேறுமல்லவா? கீர்த்தியின் சிந்தனை இப்படித்தான் இருந்தது. எல்லோரும் போன பிறகு அம்மாவிடம் வந்தாள் சாரு. இது தப்புமா, என் குடும்பத்தாரை அவமானப்படுத்திட்டீங்க. அதுவும் இந்த வீட்டு மாப்பிள்ளை அவரை ரொம்ப கேவலப்படுத்திட்டான் சங்கர். இதுக்கு அவன் மன்னிப்பு கேட்கணும். அப்பா உள்ளே வந்தார். சங்கர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இது அவன் வாழ்க்கை. அவன் கல்யாண பேச்ச பேச போறோன்னு அவன்கிட்ட யாராவது சொன்னமா? நீயே திடீர்னு உங்கள் குடும்பத்தை கூட்டிட்டு சம்மந்தம் பேச வரதா சொன்னேன். அப்போவே நான் சொன்னேன், சங்கரை கேட்காம எதையும் தீர்மானிக்கிறது முறை இல்லைன்னு. உங்கள் அம்மாவும் கேட்கல. அவன் யாரையும் அவமானப்படுத்தலை. புரியுதா? உன் அடாவடியை நிறுத்திக்கோ சாரு. அவன் இப்போதைக்கு கல்யாண பேச்சு வேண்டான்னு சொல்லியிருந்தா அது வேற விதம். ஆனால் அவன் என்ன சொன்னான்? சாரு குடும்பத்து பொண்ணு வேண்டான்னு சொன்னான். அவருக்கு இது பெரிய அவமானம் இல்லையா? எனக்கு கேவலம் இல்லையா? எங்கள் குடும்பம் எந்த விதத்தில் குறைஞ்சு போச்சு? கீர்த்திக்கு என்ன குறைச்சல்? அவங்க காது பட அவன் பேசலையா சாரு? உள்ள நம்ம கிட்ட தானே சொன்னான். நிறுத்துமா, உன் பிள்ளைக்கு வக்காலத்து வாங்காத. உள்ள அவர் இருந்தார். அவர் காது படத்தான் சொன்னா சங்கர். அவர் குடும்பத்தை எப்படி அவன் கேவலப்படுத்தலாம்? அவர் எத்தனை பெரிய கோபக்காரர் தெரியுமா? இது என் வாழ்க்கைமா. கதவோரம் நின்று கைகளை தட்டினான் சங்கர். அனைவரும் திரும்ப, என்ன சாரு, பஞ்சாயத்தை கூற்றியா நீ? ஆமாண்டா, எனக்கு நியாயம் கிடைக்காம நான் போக மாட்டேன். என்ன நியாயம்? என் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் முடிவு செய்யணும். நான் யாரையும் தப்பாக பேசலையே. என் அனுமதி இல்லாமல் என் கல்யாணம் பற்றி எப்படி சம்மந்தம் பேச வரலாம்? அப்பா அம்மா தடுக்கலை சாரு, நான் ஒப்புக்கலை. உங்கள் அம்மா என்றைக்குமே உன் பக்கம்தான். விடுங்கப்பா, எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னேன். என் வாழ்க்கையை பற்றி தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லையா? இதில் ஹரி அவமானப்பட என்ன இருக்கு? அப்படி அவமானப்படுற நேரத்தில் கூட வடையை முழுங்கிட்டு தானே பேசுகிறார். அப்பா சிரிப்பை அடக்க கஷ்டப்பட்டார். அம்மா சித்ரா இதை பார்த்து பதட்டமானாள். சாரு குடும்பத்து பொண்ணு கண்டிப்பாக வேண்டான்னா என்ன அர்த்தம்? அது அவருக்கு அவமானம் தானே. ஆமாண்டா சங்கர், நாளைக்கு மாப்பிள்ளை இவ விஷயத்தில் தப்பான முடிவை எடுத்தா யாரு? ஹரி இவளை நிரந்தரமாக இந்த வீட்டுக்கு அனுப்பிடுவார்னா? இவ இப்போவே வாழா வெட்டி மாதிரி நிரந்தரமாக பிறந்த வீட்டில் தானே இருக்கா. ஹரியும் மாசத்துல 23 நாள் இங்கே தான். அவர் வாழா வெட்டனா? அப்பா தேசிகன் அடக்க முடியாமல் சிரித்து விட்டார். ஏன்பா சிரிக்கிறீங்க? மாப்பிள்ளை காரியவாதி. பசங்களை முக்காலமும் பார்த்துக்க நாங்கள் வேணும். அவருக்கு எல்லாத்துக்கும் எங்கள் உதவி வேணும். விதவிதமாக சாப்பிடணும். அத்தனை ரோஷமும் தன்மானமும் இருந்தால் கோபப்பட்டு 10 நாள் சாரு பசங்களை இங்கே விடாமல் இருக்கட்டுமே. மாப்பிள்ளை காரியம் நடக்கணும்னா எத்தனை அவமானப்பட்டாலும் தாங்குவர். பணம் சேர்க்கணும். மாப்பிள்ளையோட வெற்றிக்கான ஃபார்முலா இது. அம்மா, நான் இனி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். நல்ல முடிவு சாரு, அதை செய் என அப்பா சொல்ல, அப்பா நான் பேசிக்கிறேன். சாரு, இதை பாரு, கீர்த்தியை என் கூட ஜோடி சேர்க்குற எண்ணத்தை கைவிற்று. இதுக்கு மேலே இந்த பேச்சு போதும். நீ கல்யாணமே செஞ்சுக்க போகிறது இல்லையா? நிச்சயமாக செஞ்சுப்பேன். அம்மாவை விட்டு வேறு ஜாதகம் கொண்டு வர சொல்லுவேன். அம்மா எனக்கு எதிராக எந்த முயற்சியிலும் இறங்க மாட்டாங்க. அப்படின்னா அம்மா உதவி இல்லாமல் நான் வரனை தேடிப்பேன். என் கல்யாணத்துக்கு விருப்பம் இருந்தால் அம்மா வரட்டும். அம்மா சித்ரா அதிர்ந்தாள். என்னடா இப்படி பேசுகிற? பேசாம தன் நாத்தனாரை என் தலையில் கட்ட அவள் அடாவடியாக பேசுகிறா. என் பிள்ளையோட வாழ்க்கை இதில் அவன் விருப்பம் முக்கியம்னு உன் வாயில் ஒரு வார்த்தை வருதா? நீ சாரு பக்கம்தான் இருப்பேன்னா நீ என் கல்யாணத்துக்கு வர தேவையில்லை. அப்படி என்னடா என் குடும்பத்து மேலே உனக்கு வெறுப்பு? கீர்த்தி என்ன பாவம் செஞ்சா? அது நல்ல தகுதியான பொண்ணு. உன்னையே மனசில் நினச்சிட்டு தன் கற்பனைகளை வளர்த்து வாழறா. அதனால் அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். யாரை கேட்டு? நான் நினச்சது நடந்தா உன் புருஷன் ஹரிக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கவா? மாப்பிள்ளை சந்தோஷமாக சம்மதிப்பார் சங்கர். அங்கே வந்தால் 6 திருப்பதி லட்டுவை முழுங்கலாம் இல்லையா? இருங்கப்பா, இதை பாரு சாரு, உன் குடும்பத்து மேலே எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. உன் மாமா அத்தை நம்ம அப்பா அம்மாவோட நல்லவங்க.
கீர்த்தி மேலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹரியோட சுயநலம் பிடிக்காது. மற்றபடி ஹரி கண்ணியமானவர். ஆனால் உன் குடும்பத்து பெண்ணை என் தலையில் கட்டி உன்னோட ஆயுள் மெம்பர்ஷிப்பை இந்த வீட்டில் உறுதிப்படுத்திக்க உனக்கு நானா கிடைச்சேன்? 2 குடும்பங்கள்லேயும் உன் கொடி நிரந்தரமாக பறக்க என் கல்யாணம் காரணமாக இருக்கணுமா? வெளியிலேருந்து ஒருத்தி எனக்குன்னு வந்துட்டா உன் ஆட்டம் பிறந்த வீட்டில் எடுபடாதுன்னு உனக்கு பயம். வந்தவ உன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டா. அது ஒரு காலம் நடக்காதுடா. இது எங்கள் வீடு. பெத்தவங்க இருக்கிற இடத்துக்கு பொண்ணு வரத்தான் செய்வா. யாரால் அதை தடுக்க முடியும்? இந்த வீட்டு மகாராணி என்னைக்கும் என் பொண்ணு தான். அம்மா சீர சாரு அகங்காரமாக பார்வையை உயர்த்த, என்ன பேசுகிற சித்ரா நீ கொடுக்குற தைரியத்தில் தான் சாரு எல்லை மீறி முடிவுகளை எடுக்கிறா. விடுங்கப்பா, இது எங்கள் வீடுன்னு அம்மா சொல்லியாச்சு. நான் ஒப்புக்கிறேன். நீங்கள் கட்டின வீடு தான். இதில் நான் பங்கு கேட்கல. சாருவுக்கே எழுதி வச்சிருங்க. இந்த வீட்டு மகாராணி சாருன்னு அம்மா சொல்லியாச்சு. அது தெரிஞ்ச சங்கதி. பெத்தவங்க இருக்கிற இடத்துக்கு பொண்ணு வரத்தான் செய்வா. தாராளமாக வரட்டும். அப்போ நான் யார் இந்த வீட்டில்? என் இடம் என்ன? எனக்கு மனைவியாக வரப்போகிறவளுக்கு என்ன மரியாதை? கவலைப்படாதம்மா, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே நாங்கள் போயிடுவோம். உன் மகளுக்கு யாரும் இடையூறாக இருக்க மாட்டோம். என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை இவளுக்கு இல்லை. அதனால தான் பல வீடுகளில் பசங்க பெத்தவங்களை விட்டு தெரிச்சு ஓடுறாங்கன்னு புரியுது. என் கல்யாணத்தை நான் தீர்மானிச்சுக்கிறேன். நான் இந்த வீட்டில் இருக்கலாமான்னு உங்கள் வீட்டு மகாராணியை கேட்டு சொல்லுங்க. ஏன்னா இப்போவே நான் வீடு பார்க்கணும். அவன் சரக்கென உள்ளே போக அத்தனை பேரும் வெளிரி போனார்கள். அப்பா ஏதோ பேச வந்து பேச பிடிக்காமல் உள்ளே போய்விட்டார். நான் அப்புறமா வரேம்மா. சாரு புறப்பட்டு போக அம்மா அனாதையாக நின்றாள். சங்கர் நொந்து போய் கடற்கரையில் உட்கார்ந்திருந்தான். மணலை கைகள் துழாவிக் கொண்டிருக்க எதிரே அவனுடன் வேலை பார்க்கும் கல்பனா. அவனது உயர் அதிகாரி. அவனை விட 4 வயது மூத்தவள். மும்பையிலிருந்து 3 வருஷங்களுக்கு முன்னால் மாற்றலாகி வந்தவள். கடுமையான கண்டிப்பான அதிகாரி. சின்ன ஒரு தப்பை கூட மன்னிக்க மாட்டாள். அழகாக இருப்பாள். ஆனால் ஆம்பளைத்தனமான பெண். டெரர். அவள் வந்த பிறகு அந்த அலுவலகமே நடுங்கியது. பல பேர் மெமோ வாங்கிவிட்டார்கள். அவளுக்கும் மேலே இருந்த அதிகாரிகளை கூட விரல் விட்டு ஆட்டிவிட்டாள். அவள் ஒரு சிறு தப்பை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரே நபர் சங்கர் தான். அவன் கம்பெனிக்கு ஒரு தூணாக இருப்பது தெரிந்தது. ஹெட் ஆஃபீஸில் கூட அவன் பிரபலமாகிவிட்டான். வெளிநாடு என்றாலே அவனைத்தான் அனுப்புவார்கள். அதனால் அவனது உழைப்புக்கு ரசிகையாகி படிப்படியாக தோழியாகிவிட்டாள் கல்பனா. தன் குடும்ப விவரங்களை மனம் விட்டு சங்கர் பேசும் அளவுக்கு கல்பனா அவனுக்கு நெருக்கமாகிவிட்டாள். இங்கே கம்பெனி அவளுக்கு பெரிய வீடும் காரும் தந்திருந்தது. அவள் கல்யாணமான ஒரே வருஷத்தில் கணவனை விவாகரத்து செய்தவள் என்பதை மட்டும் சொன்னாள். ஒரு குழந்தை உருவாகி அது கலைந்ததையும் சொன்னாள். வேறு எதையும் அவள் சொல்லவில்லை. சங்கர் கேட்கவும் இல்லை. இது அவள் மீது கல்பனாவுக்குள்ள மரியாதையை அதிகமாக்கியது. தன் குடும்ப விவரத்தை ஏற்கனவே சங்கர் சொல்லிவிட்டான். இப்போதைய கல்யாண குழப்பத்தை சொல்லி முடித்திருந்தான். கல்பனா மௌனமாக இருந்தாள். ஏற்கனவே சாருவோட அடாவடி எனக்கு தெரியும் கல்பனா. அந்த பிடிவாதத்தை துர்குணத்தை அம்மா ஊட்டி ஊட்டி வளர்த்தாச்சு. அப்பாவும் அதுக்கு துணை நின்னவர் தான். ஆனால் அவள் குடும்ப சுமைகளை அளவுக்கு மீறி இவங்க சுமக்கும்போது அப்பாவுக்கு கோபம் வருது. சரி, அவள் வரைக்கும் என்னவோ செய்யட்டும். ஆனால் தன் நாத்தனாரை என் தலையில் கட்டி எல்லா இடங்களிலும் தன் ஆட்சியே நடக்கணும்னு தன் அடுத்த கட்ட சதியை அரங்கேற்ற நினைக்கிறது எப்படி நியாயமாகும்? கல்பனா எதுவும் பேசவில்லை. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எந்த முடிவெடுத்தாலும் அதை அவளுக்கு சாதகமாக வச்சே முடிவெடுப்பாங்க. அல்லது முடிவெடுக்க அவள் வைப்பா. எல்லாத்துலேயும் மறைமுகமாக அவள் தலையீடு இருக்கும். அதை தந்திரமாக அம்மா மூலமாக உள்ளே கொண்டு வருவா. அப்பா அம்மாவோட நான் வெளியூர் போக நினச்சா அம்மா அவளையும் வர வைப்பாங்க. இல்லைனா தன் குழந்தைகளையாவது எங்கள் தலையில் கட்டுவா. அவளோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எங்கள் வீட்டில் சட்னிக்கு தாளிக்க கூட முடியாது கல்பனா. கல்பனா மெலிதாக புன்னகைத்தாள். ஹரிக்கு தன் காரியம் நடந்தால் சரி. மற்றவங்க பாதிப்பை பற்றி கவலையே இல்லை. சரி, இவ ராஜ்யம் பெற்றவங்க இருக்கிற வரைக்கும் செல்லுபடியாகும். அப்புறமா சங்கர், இந்த மாதிரி சுயநல பூச்சிகள் யார் முதுகிலாவது ஏறி சவாரி பண்ணுவாங்க. சரி, அந்த கீர்த்திக்கு இவ சுயநலம் தெரியாதா? தன்னை ஒரு பலியாடா சாரு உபயோகப்படுத்துகிறான்னு
படித்த கீர்த்திக்கு புரியலையா? இல்லை கல்பனா, காரணம் என் மேலே கீர்த்தி வச்ச காதல். அதை உருவாக்கி ஊட்டி வளர்த்தது சாரு தான். அவளுக்கு காதல் காரணமாக அவளை பெற்றவங்க படுற அவமானங்கள் புரியல. அதை அவள் பொருட்படுத்தவும் இல்லை. அவளும் தன் ஆசை நிறைவேற யாரையும் பலி கொடுப்பாள்னு புரியுது. அதனால தான் அந்த பொண்ணு வேண்டான்னு நான் சொல்கிறேன். புரியுதா? இதுக்கு இன்னொரு கோணம் இருக்குது சங்கர். என்ன கல்பனா? நீங்கள் கிடைச்சிட்டா நீங்கள் என்ன சொன்னாலும் கீர்த்தி கேட்பா இல்லையா? தெரியல, எப்படி சொல்கிறீங்க? எந்த கீர்த்தியை வச்சு சாரு 2 வீட்லேயும் தன் கொடியை நிரந்தரமாக ஏற்ற நினைக்கிறாளோ அதே கீர்த்தியை வச்சு 2 வீடுகள்லேயும் சாருவை செல்லாக்காசாக ஆக்க முடியாதா? அதெப்படி? கீர்த்தி உங்கள் மனைவியானா உங்கள் வீட்டில் அவள் வச்சது தான் சட்டம்னு நீங்கள் கொண்டு வர முடியாதா? எங்கள் அம்மா வெட்டி போடுவாங்க. அது வேலைக்காகாது. யார் உங்கள் மனைவியானாலும் இதே கதை தானே. நான் தனியாக போயிட்டா சாரு தனியாக வாழ் வீசிக்கலாம். போட்டிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்பா மனசில் வெறுப்பு இப்போவே வந்தாச்சு. அம்மா வெறும் குடும்ப தலைவி தான். ஹரி கையில் 10 ரூபாய் பேராது. அம்மாவால் தனியாக சாருவை குழந்தைகளை மேய்க்க முடியாது. நீங்கள் தனியாக போனால் குளிர் விட்டு போகும். அதுவே பழகி போகும். உள்ளே இருந்து குடைச்சல் தரணும் சங்கர். இன்னைக்கு சாருவால் நீங்களும் அவளோட மாமா அத்தையும் நிம்மதி எழுந்த மாதிரி வரப்போகிற ஒருத்தி காரணமாக குடும்பத்தில் கலவரம் வெடிக்கணும். இதனால் என் நிம்மதியும் போகுமே கல்பனா. ஏன் போகணும்? வரவ படு ஸ்ட்ராங்காக வரணும். அவகிட்ட முட்டி மோதி சாரு மண்டை தான் உடையணும். நீங்கள் கண்டுக்கவே கூடாது. ஒரு போராளி வரணுமா? குடியை கெடுக்கிற போராளி இல்லை, குடும்பத்தை வாழ வைக்கிற போராளி. யாரையும் வெறுக்காத போராளி. உறவுக்கு மரியாதை தர போராளி. பிரிவினைவாதத்தை தூண்டாத பெண். இப்படி ஒருத்தி கிடைப்பாளா கல்பனா? இப்போ வர பெண்களும் புருஷன் மட்டும் போதும்னு நினைக்கிற பெண்களாக இருக்காங்களே. அவனை பெற்றவங்க வேண்டான்னு நினைக்கிற பெண்கள். அதனால் மனக்கசப்பு தானே மிஞ்சும். எனக்கு அம்மா மேலே கோபந்தான், சத்தியமாக வெறுப்பு இல்லை. அதுவும் சாருவை கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிற காரணமாக உண்டான வெறுப்பு. கல்யாணம் ஆயாச்சு, நல்ல புருஷன், குழந்தைகள் அமைஞ்சாச்சு. பிறந்த வீட்டார் ஆதரவை நியாயமாக பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லை. அவங்கள பிழிஞ்சு ஜூஸ் எடுத்தா தோலோட கசப்பு தான் நிற்கும். சகோதரன் மனைவிகளும் வந்து வாழணும்னு நினைப்பு வேணுமில்லை. விடுங்க சங்கர். உங்களுக்கு ஒரு நல்ல பொருத்தமான மனைவியை தேடித்தர பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு அம்மா இல்லை. அப்பா 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சித்தியோட செட்டில் ஆயிட்டார். நானும் என் தங்கையும் அனாதையாக வளர்ந்தவங்க. எனக்கு புருஷனாக வந்தவன் சாயம் 1 வருஷத்துக்குள்ளே வெளுத்து போச்சு. அதில் ஒன்று உண்டாகி கலைஞ்சும் போச்சு. அதனால் குடும்ப உறவுகளை அதிகமாக நான் பார்க்குற வாய்ப்பு இல்லை. அனாதையாக யாரும் ஆதரிக்க இல்லாமல் சுயம்புவாக தலையெடுத்தவன் நான். அதனால் போராடி மேலே வரணும்னு வெறி உண்டாச்சு. ஓரளவுக்கு அதில் ஜெயிச்சாச்சு. உழைக்கிறவங்களை பார்க்குறது அரிதாக இருக்குது. தாம்பத்தியம், அதில் உள்ள பரவசம், எதிர்பார்ப்பு, கோபதாபங்கள் இதெல்லாம் எனக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லை. ஒரு கிரிமினலுக்கு நான் வாக்கப்பட்டதுனால விடுபட்டா போதுன்னு வெளியில் வந்தேன். அதனால் உங்களை மாதிரி குடும்ப போராட்டங்கள் எனக்கு புதுசு, சுவாரஸ்யமாகவும் இருக்குது. இந்த யுத்தத்தை சுலபமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலான்னு தோணுது. இதில் நான் உங்களுக்காக களத்தில் இறங்குறேன். உங்கள் குடும்பத்தில் முதல்ல நான் பார்க்க நினைக்கிறது உங்கள் அப்பாவை. பார்க்க முடியுமா? என் மேலதிகாரின்னு அறிமுகப்படுத்துகிறீங்களா? நிச்சயமா. அப்பா இப்போவும் சர்வீஸில் இருக்கார். புத்திசாலி, ஓரளவுக்கு நியாயம் தெரிஞ்சவர். நாளைக்கு சாயங்காலம் இதே மாதிரி அவரை பீச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க. நிச்சயமா. அவரை சந்திக்கிற காரணமாக என் கல்யாண வாழ்க்கையில் என்ன ஒரு புதிய திருப்பம் உண்டாக போகுது கல்பனா. உங்கள் குடும்ப கட்டிடத்தில் முக்கியமான பில்லர் அவர் தானே? ஆமாம் கல்பனா. அதை கொஞ்சம் ஆட்டி பார்த்தா மொத்த கட்டிடமும் ஆட்டம் காணாதா சங்கர்? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, புரிய வைக்கிறேன். அவளது பேச்சு அவனுக்கு புதிராக இருந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.